பிரைஸ் தி லார்ட். லாஸ்ட்டு வீடியோவில் பைபிள் எழுதலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். எழுத விருப்பம் இருக்கிறவங்க, மனசில் ஏவப்பட்டவர்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. உங்களுடைய மன விருப்பத்தின்படி இது எப்படிங்கிறத கைட் பண்ணுறேன். உங்களுக்கு கைட் பண்ணி ஒரு வீடியோவாக கூட போடுறேன். நம்ம எழுதுவோம், சேர்ந்து நிறையாவற்றை கற்றுக்கொள்ளுவோம். அதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களின் சாட்சிகளையும் பகிர்ந்து கொள்வோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிந்தவர்களுக்கு நம்ம இது ஒரு தேவன் யாராவது மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நடத்துவாருங்கிற நம்பிக்கையோடு கேட்குறேன். எனக்கு நடந்தது உங்களுக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் பங்கு கொள்ளுங்க. உங்களுடைய மன விருப்பத்தை என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஜெபித்து அதன்படி நம்ம நடத்துவோம். தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து எழுதலாமா, எப்படி எழுதலாங்கிறத நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி நம்மளோட டிஸ்கஷனில் கொண்டு போய் நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற டைமில், ஃப்ரீயாக இருக்கிற டைமில், தேவையில்லாத மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த டைமில் நம்ம இதை உபயோகமாக பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும். நம்ம பெரிய இடத்துல இவ்வளவோ கஷ்டங்கள், மனவேதனைகள், வலிகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதன் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விரைவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன சாட்சிகள்ங்கிறத தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீங்கன்னா இதில் பங்கு கொண்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து எழுத ஆரம்பிப்போம். ஒரு புதுசாக ஒரு நோட் வாங்கி எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளும் தேவனுடைய நாமத்தை வெளியுலகிற்கு சொல்லுவோம். நம்ம பெற்றுக்கொண்ட அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றும் தேவனுடைய நாமத்திற்காக நம்ம ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நம்ம கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஈஸியான வழியில் யாருக்கு எந்த ஒரு பைசாவும் பே பண்ண வேண்டாம். நம்மளுடைய டைமை தேவனுக்காக செலவிடுவோம். தேவையில்லாத மொபைல் ஃபோன்ஸில் நம்ம செலவிடுற நேரத்தை நம்ம பைபிள்லையோ படிக்கிறதுலையோ ஜெபிக்கிறதுலையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரினா இல்லை. அதனால் நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு வழியில் நமக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். அதில் ஒரு சிறு வேலை